இந்த வேளையில் ஒவ்வொருவரும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது நன்றி மாத்திரமே தான். ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் நமக்கு செய்த ஈவுக்கு, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்க. ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைக்கும் பொழுது அவரை துதிக்காமல் இருக்க முடியாது. இந்த வேளையில அவர் நம்ம வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய இருதயங்களில் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமையாக ஸ்தோத்திரம் அப்பா, நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைக்காக இந்த வேளையில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு செய்த உபகாரங்களுக்காய் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைக்காக, நீர் எங்களுக்கு செய்த உபகாரங்களுக்கு ஈடாய் நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும்? நீர் தந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் கையில் ஏந்தி கொண்டு உண்மையே துதிப்போம் என்று ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமையாக சொல்லுவோம். நன்றி சொல்வேன் என் வாழ்நாளெல்லாம், ஆராதிப்பேன் உம்மையே. ஒவ்வொருவரும் சொல்லுவோம். நன்றி சொல்வேன் என் வாழ்நாளெல்லாம், ஆராதிப்பேன் உம்மையே. நன்றி சொல்வேன் என் வாழ்நாளெல்லாம், ஆராதிப்பேன் உம்மையே. சொல்லுவோம். நன்றி சொல்வேன் என் வாழ்நாளெல்லாம், ஆராதிப்பேன் உம்மையே. நன்றி 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 ராஜா உமக்கு நன்றி 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 ராஜா. நான் சீருமையும் எளிமையுமானவள், நீர் என்னை கண்ணோக்கி பார்த்தீரே. ஒன்றுக்கும் உதவாத களிமண்ணாய் என்னையும் உக்கரம் வனைந்ததே. நான் சீருமையும் எளிமையுமானவன், நீர் என்னை கண்ணோக்கி பார்த்தீரே. ஒன்றுக்கும் உதவாத களிமண்ணாய் என்னையும் உக்கரம் வனைந்ததே. நன்றி சொல்வேன் என் வாழ்நாளெல்லாம், ஆராதிப்பேன் உம்மையே. ஒவ்வொருவரும் சொல்லுவோம். நன்றி சொல்வேன் என் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் என்றுமே. நன்றி 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 ராஜா உமக்கு நன்றி 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 ராஜா உமக்கு நன்றி 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 ராஜா உமக்கு நன்றி 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 ராஜா. அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து கர்த்தர் நமக்கு செய்த நன்மைக்கு நாம் இந்த வேளையில ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் நன்றி செலுத்துங்க. தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து இந்த வேளையில நன்றி செலுத்துவோம். அப்பா, எங்கள் ஆலயத்தின் வாசல்களில் நாங்கள் துதியோடும் எங்கள் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த உமக்கு நன்றி செலுத்த நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைக்காக நன்றி என்று ஒவ்வொருவரும் சொல்லுவோம். நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம், சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம், அவர் நாமம் நல்லதென்று பாடுவோம். நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம், சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம், அவர் நாமம் நல்லதென்று பாடுவோம். கர்த்தர் நல்லவர்,
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த வேளையில ஒவ்வொருவரும் ருசி பார்த்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. எக்காலத்தோடும் அவரை துதிப்போம், கிண்ணாரம் தம்புரோடும் துதிப்போம். வான்பூவியில் உள்ள சிருஷ்டிகளும் துதியின் துணி உயர்த்தி பாடுவோம். எக்காலத்தோடும் அவரை துதிப்போம், கிண்ணாரும் தம்புரோடும் துதிப்போம். வான்பூவியில் உள்ள சிருஷ்டிகளும் துதியின் துணி உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. எழுந்து நின்று சொல்லுவோமே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. எழுந்து நிற்போன்னு சொல்லும் போது எல்லாருமே எழுந்து நில்லுங்க. வயசானவங்க மட்டும் முடியலையா, கை கால் பிரச்சனையா, அவங்க மட்டும் உட்காருங்க. மற்றவங்க எல்லாமே எழுந்து நின்று, ஒரு மனம் எங்கன்னா சொல்ற இடத்துல நிக்கிறோம். ஒரு மனம் எங்க உண்டோ அங்கே விடுதலை உண்டு, ஆவியானவர் எங்க உண்டோ அங்கே விடுதலை உண்டு. முடியாதவங்க, முட்டி வலி பிரச்சனை அப்படி இருக்கிறவங்க பரவாயில்லை, மற்றவங்க எல்லாம் தயவு செய்து எழுந்து நின்று கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமே. ஆவியானவர் எங்க ஒரு மனம் இருக்கோ அங்க ஆவியானவர் வருவார். இந்த வேளையில ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஆவியானவரே ஒரு மனம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே, இந்த வேளையில எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீங்க ஒரு மனதை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனை வேளையில நீர் மகிமையாய் ஆண்டவரே எங்கள் மத்தியில இறங்கி வாங்கப்பா. எல்லா ரோகங்களும், எல்லா விதமான அப்பா சாபங்களும் பாவங்களும் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில எங்களை விட்டு அகன்று போகும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவுக்கு முன்பாக அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் அப்பா. 7 முறை சுற்றி வந்து 7வது நாளில் 7 தடவை சுற்றி வந்து அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த எரிகோவின் மதில்களை ஆண்டவரே நீர் தகர்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா நீர் பாதைகளை ஆண்டவரே நீர் அப்பா காட்டினீர் அப்பா. அந்த பாதைகளில் அவர்கள் ஆண்டவரே அப்பா தடையின்றி பிரவேசித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கு என்னென்ன தடைகள் காணப்படுமோ அந்த தடைகள் எல்லாம் எங்களை விட்டு அகற்றி போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொருவரும் சொல்லுங்க. எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி என்று ஒவ்வொருவரும் சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. இயேசு தேவகுமாரன் உன்னதர், சர்வ சிருஷ்டிக்கும் காரணர், அவர் முன்பாக வந்து தொழுவோம், கைகள் உயர்த்தி அவரை பாடுவோம். இயேசு தேவகுமாரன் உன்னதர் சொல்வோம், சர்வ சிருஷ்டிக்கும் காரணர்,
அவர் முன்பாக வந்து தொழுவோம். கைகள் உயர்த்தி அவரை பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஒவ்வொருவரும் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஒவ்வொருவரும் சொல்வோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. நன்றி இயேசுவே. ஒவ்வொருவரும் தேவ சமூகத்துல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. எதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம்? எதற்காக நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் என்றால், இம்மட்டுமாய் நம்மளை அதிசயமாய் இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்தவரை, நம்முடைய கால்கள் வழுவாமல், நம்முடைய கால்கள் தடமாறாமல், நாம் கண்ணீரில் மூழ்கி போகாமல், இம்மட்டுமாய் நாம் நிர்மூலமாகாமல் நம்மை காத்தருளின தேவாதி தேவனுக்கு இந்த வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. எங்களை அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து வந்தீர். கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து வந்தீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகின்றீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகின்றீர். இம்மாதிசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே. ஒவ்வொருவரும் சொல்லுவோம், உம் அன்பிற்கு இணை இல்லையே. சொல்லுவோம், இம்மாதிசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே. எவ்வளவு நேசம் அப்பா, எவ்வளவு பாசம் எங்கள் மேல ஆண்டவரே. முழு அன்பையும் அப்பா நீர் எங்கள் மீது செலுத்துகிறீர் அப்பா. முழு அன்பையும் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பூரண சர்க்குணரா இருக்கிறது போலப்பா, உடைய பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பினால் நாங்கள் தரிக்கப்பட ஆண்டவரே, உடைய அன்பினால் நாங்கள் பூரணர்களாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேளையில் நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்பட அப்பா, உம்முடைய பூரண அன்பில ஆண்டவரே, உம்முடைய பூரண அன்பில ஆண்டவரே நாங்கள் அப்பா பூரணர்களாக எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோம். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் தீர்க்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் தீர்க்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர்.
என்னையா இவ்வளவாய் நீர் நேசித்தீ, உண்மையா என் விளக்கை நீரேற்றி நீர். என்னையா இவ்வளவாய் நீர் நேசித்தீ, உண்மையா என் விளக்கை நீரேற்றி நீர். என்னையா இவ்வளவாய் நீர் நேசித்தீர், உண்மையா என் விளக்கை நீரேற்றி நீர். இம்மானிசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே. சொல்லுவோம், உம் அன்புக்கு இணை இல்லையே. சொல்லுவோம், இம்மானிசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே. உம் அன்புக்கு இணை இல்லையே. ஒவ்வொருவரும் நீங்க சத்தத்தை உயர்த்தி ஆராதனை செய்யுங்க. ஒவ்வொருவரும் ஆவியில் நிறைந்து உற்சாகமாய் தேவன் உங்களுக்கு பாராட்டின நன்மைக்காக, தேவன் உங்களுக்கு செய்த அளவில்லா கிருபைக்காக, இம்மட்டுமாய் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதற்காக நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. முழங்கால் படிட்டு நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீரகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே. ஒவ்வொருவரும் சொல்லுங்களேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் பாருங்க, அதற்கு நன்றி செலுத்துங்க. தடையெல்லாம் நீரகற்றினீரே, என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே. நீ வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளை நினைக்கிறோம் அப்பா. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே. நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. ஒவ்வொருவரும் சொல்லுவோமே, என் உயர்விலும் என் தாழ்விலும் நீரே எங்கள் துணையாக வந்திருக்கிறீர் அப்பா. எல்லா நிறைவிலும் என் குறைவிலும் அப்பா நீரே எங்கள் நம்பிக்கையானவராய் இருக்கிறீரப்பா. குறைவிலும் என் நிறைவிலும் என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். சொல்லுவோம், நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீர். ஒவ்வொருவரும் இந்த வேளையில ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், எந்த குறைவும் இல்லாம எங்களை நடத்தினீரப்பா.
இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே இந்த வனாந்திர பாதையில நீர் வழி நடத்தினீரப்பா. ஆண்டவரே இந்த ஆண்டவரே பொல்லாத வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா, இந்த பொல்லாத உலகத்துல ஆண்டவரே எங்களை இம்மட்டுமா எங்களை வழி நடத்துகிற எங்கள் தேவாதி தேவனே, ஒரு குறைவின்றி எங்களை வழி நடத்துகிறீரே, உமக்கு நன்றி என்று ஒவ்வொருவரும் சொல்லுங்க. எத்தனையோ பேர் ஆண்டவரே நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லப்பா, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது ஆண்டவரே உம்முடைய கிருபை என்று ஒவ்வொருவரும் சொல்லுங்க. எங்களுக்கு பலன் தருகிற தேவன் நீரப்பா, எங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைத்து ஆண்டவரே இம்மட்டுமாய் ஆண்டவரே உம்முடைய பலனினால் ஆண்டவரே உம்முடைய சத்துவத்தினால் ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம் அப்பா. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை என்று ஒவ்வொருவரும் சொல்லுவோமே. வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமையாக ஆவியில் நிறைந்து ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி அப்பா. எந்த குறைவும் இன்றி ஆண்டவரே குறைவில்லாமல் காத்தீரப்பா. எங்கள் குறைவுகளை எல்லாம் அப்பா நீர் மகிமையிலே நிறைவாக்குகிற தேவன் நீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் குறைவுகளை எல்லாம் ஆண்டவரே நீர் மகிமையிலே நிறைவாக்குவீர் என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் ஆசிர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.